திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கருணாசரணம், ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகுக்கு இது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுதலமாக இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படலாம். உங்கள் ராசியிலே குருவும் சஞ்சரிப்பதால் கவலைப்பட தேவையில்லை. அதையெல்லாம் சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும். கொடுத்த கடமைகளை திறம்பட செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். புனித பயணம் அதிகரிக்கும். 3ல் கேது இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இவர்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுப்பார்கள். அந்த கிரகங்களுடைய தனித்தனி நகர்வுகளின் பலன்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். சூரியன் வைகாசி 1ஆம் தேதி ரிஷபத்திற்கு பயிற்சியாகும் பொழுது விரயஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கிறார். அதனால் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிர்பாராத பிரயாணங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தீய வழிகளில் செலவுகளும் போகும். நல்ல சுப செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல, தண்டத்துக்கு செலவுகள்லாம் அதிகரிக்கும். 36-37 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதுன ராசியினர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சுய மருத்துவம், நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போடுறதெல்லாம் கூடாது. டாக்டர் பார்த்து, நல்ல டாக்டராக பார்த்து சிறப்பான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. வேறு விஷயத்தை தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க.
உறவினர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும். ஏன்னா இந்த காலத்தில் அவனுக்காக செலவு செய்யணும்னு எதிர்பார்ப்பான். செலவு செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள திட்டி தீர்ப்போம். அதனால் வேண்டாம், பகையாக இருக்கும். அதனால் உறவினர்களை சந்திக்க தவிர்த்து விட்டிங்கன்னா இந்த பகையை தவிர்த்துடலாம். அல்லது டிஃபன் காஃபி ரேஞ்சில் வச்சுட்டு ரொம்ப அளவலாமல் பார்த்தீங்களா போனீங்களா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டிங்கனாலும் பிரச்சனை தீருங்கிறது லாஜிக்கு. பார்த்துக்கோங்க. வெளிநாடுக்கு போகணுன்னு முயற்சி செய்தவங்களுக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அது நம்ம கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ செல்ல விரும்பக்கூடிய ராசினருக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கிறது. பெண்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். சகோதரோட சில கருத்து வேறுபாடுகளெல்லாம் ஏற்படலாம். சொத்துக்கள் விரயமாகும். இது வரைக்கும் இந்த சொத்துக்களெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். அவசரப்படாமல் விற்கிறதா இருந்தால் ஒரு மாதம் தள்ளிட்டு அப்புறம் யோசிக்கலாம். மனக்கவலை அதிகமாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வைகாசி 24 வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் மெலியும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பெண்களை கவரும் வசியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பெண்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. பெண்கள் உங்களுடைய நட்பு பாராட்ட விரும்புவாங்க. பெண்கள் உங்கள் பேச்சை கேட்க விரும்புவாங்க. அதனால் பெண்கள்கிட்ட உங்களுக்கு பிரியம் அதிகம், அவங்களுக்கு உங்கள் மேலே பிரியம் அதிகம். பொன்பொருள் சேர்க்கை கூடும். தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கும். தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும். உறவுகளால் அனுகூலங்கள்லாம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். வைகாசி 25க்கு அப்புறம் அதே சுக்கிரன் கடகத்திற்கு வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அதே கவர்ச்சி இனிமை பேச்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெண்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. பத்தாக்குறைக்கு உங்கள் தோற்றம் கொஞ்சம் பொலிவாக இருக்கும். நல்ல பெண்கள்கிட்ட பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொஞ்சம் ஒப்பனைகள் செய்து உங்களை மேம்பட காணிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. வாகன வசதிகள்லாம் கூடும். இது வரைக்கும் ஸ்கூட்டரில் போய்ட்டு இருந்தோம், காரில் போயிட்டு இருந்தோம், சொகுசு காரில் போவோம். அந்த அளவுக்கு வசதிகள்லாம் கூடும். பெண்களால் உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது. ஏற்கனவே நம்ம மிதனத்தில் இருக்கும்போது அதான் சொன்னோம். ஆகக்கூடிய இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெண்களால் நல்ல யோகம். அதனால் பெண்களை யாரையும் பழிச்சிக்காதீங்க. பெண்கள் ஆதரவு கொடுத்தா வாங்கிக்கோங்க. கல்வி கலைகள் எல்லாம் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பேரும் புகழும் வாங்குவாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்ந்த தொழில்கள் கிடைக்கும். அதாவது நல்ல பெரிய எம்என்சி கம்பெனி அல்லது பப்ளிக் செக்டர் கம்பெனிகள் நல்ல வேலை கிடைக்கும். தம்பதிகள் ஒற்றுமை சிறக்கும். தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்கள் கை ஓங்கும். செலவுகள் குறையும். சேமிப்புகள் கூடும். இந்த சுக்கிரன் குரு இணைவு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. புனித பயணம், புண்ணிய யாத்திரை ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக கைகூடும். பிள்ளைகளோட எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றி பெறும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி 14 வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் 15 அவர் மிதுனத்துக்கு மாறுறார். அப்போ 14 வரைக்கும் ரிஷப புதன் என்ன தருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஞாபக மறதி, சோம்பல். ஏற்கனவே சனி உங்களுக்கு சோம்பலை தரத்துக்கு தான் உட்காந்துட்ருக்கிறாரு. எங்கே 10ஆம் இடத்துல வேலை செய்கிறதுக்கே சோம்பலாக இருக்கும். அந்த நேரத்தில் இது வேறு உங்களுக்கு வந்து சேருது. கல்வியில் தடைகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பதற்கு சில சங்கடங்கள்லாம் வந்து சேரும். பகலும் இரவும் உங்களுக்கு ஒன்றா தான் தோணும். அதாவது பகலும் இரவு ஒன்றா தான் தோன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ட நேரத்தில் தூங்கி கண்ட நேரத்தில் எந்திரிப்பீங்க. அது ஒரு டிசிப்ளினே இருக்காது. எதிரிகள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. தானாகவே உங்களை விட்டுட்டு இவன்கிட்ட போய் என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு போகிறாங்களா, அப்படி இவெல்லாம் நமக்கு ஒரு எதிரியான விட்டு போகிறாங்களா தெரியாது. மொத்தத்தில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதைகள்லாம் இருக்கும்.
அதிகாரத்தால் கட்டுப்படுத்த முடியாத உங்களை அன்பினால் கட்டுப்படுத்த முடியுங்கிறதுனால சமூகங்கள் உங்களை மதிப்பு மரியாதையோடு நடத்துவாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உறவுக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் பகை பாராட்டுவீங்க. அது காரணம் உறவுக்காரனுடைய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அதை உங்களால் மீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது பகைமை வரும். அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். தாராள குணமும் பிறருக்கு உதவும் குணம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகாசி 15 மிதுனத்துக்கு மாறக்கூடிய புதன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் உங்களுக்கு ஆர்வம் கூட்டுவார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சைட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். முன்கோபம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எந்த துறையில் கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவீங்க. அதனால் சம்மந்தமில்லாத துறைகளில் உங்களுக்கு பணி கொடுத்தாலும் அதிகாரிகள் மனதை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. பிறருக்கு உதவு குணம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. உடல்நலம் ஆரோக்கியம்லாம் சீராகும். மன மகிழ்ச்சி அடையும். பணம் புழக்கம் வர அதிகரிக்கும். அதனால் சுக்கரனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்தாக்க பார்த்திங்கன்னா வைகாசி 18 மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்தில் உச்சமாகிறார். ஒரு மிதுனத்தில் இருக்கிற கடகன் குரு 18 வரைக்கும் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். கேள்விகளில் நல்ல மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு பேராக வாங்குவீங்க. ஆரோக்கியங்கள் நன்றாக சீராகும். இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த நீண்ட நாள் நோய்கள்லாம் உங்களை விட்டு விலகும். அல்லது ஒரு சிறப்பான மருத்துவர் உங்களுக்கு கிடைத்து அல்லது சரியான மருத்துவர் கிடைத்து மருத்துவத்தால் உங்களுடைய நோய்கள் மட்டுப்படும் அல்லது கட்டுப்படும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்துலேருந்து நல்ல ஒரு பணப்புழக்கங்கள்லாம் வரும். குடும்பத்தில் மனைவி மக்களால் நிம்மதி கிடைக்கும். இதை காட்டில் ஒரு பெரிய ஒரு சுகம் வேறு எதுவும் கிடைக்காது யாருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கிது, பயன்படுத்திக்குவாங்க. செல்வம் வளம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்தெல்லாம் காசு வரும். ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகமாகும். காசு வருதுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வைகாசி 18க்கு அப்புறம் கடகத்திற்கு குரு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, உங்களுடைய பேச்சில் வலிமை கூடும். பேசவே மாட்டீங்க. பேசுனா அதில் அர்த்தம் இருக்கிற மாதிரி பேசுவீங்க. பண வசதி தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கும். அது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு காசு இருக்கும்போது காசு இருந்தாலும் தேவைப்படும் போது அது செலவு செய்கிறதுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு காசு இருக்குது, தேவைப்படும் போது அது உங்களுக்கு அனுபவிக்கவும் முடியும். நிலையான முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களை தொல்லை கொடுத்துருந்த எதிரிகளாக உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட கேட்ட சலுகைகள்லாம் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் செய்வீங்க. சில பேர் சுயதொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட சுயதொழில் செய்ய முற்படுவீர்கள். சிவதுர்க்க வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தை சிறப்பையும் வெற்றியும் பெற்று தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பேச்சு இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பேச்சின் பலன்கள் தீர்க்கமாக விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.